ராம் நாராயண ராம். இந்த எல்லாம் யாருடைய இயக்கத்தில் நடக்கிறது? யாருடைய சைகையால் இது நடக்கிறது? அந்த மனிதனின் தன்மையை எப்படி புரிந்து கொள்வது? இந்த உலகம் எந்த சக்தியின் தூண்டுதலால் இயங்குகிறது? இந்த உணர்வு எப்படி பிறக்கிறது? அந்த கலைஞர் எங்கே இருக்கிறார்? சாதாரணமாக இதையெல்லாம் கூறலாம். ஆனால் ஒரு கடிகாரத்தை ஒவ்வொரு கணத்திலும் அசைக்க வேண்டியிருந்தால், ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சரி செய்ய வேண்டியிருந்தால், யாரும் அந்த கடிகாரத்தை பயன்படுத்த மாட்டார்கள். அதை போலவே இந்த பிரபஞ்சத்திலும் அனைத்தும் இயற்கையாகவே ஒரு ஒழுங்கின் கீழ் நடைபெறுகிறது. நம்முடைய இசையின் விதிகளில் சைத்தன்ய அணுக்கள் இந்த பரந்த வெற்றுக்காட்சியில் தூசி கணங்கள் பரவியிருப்பது போல நிறுவப்பட்டுள்ளன. சிறியவை என்றாலும் இயக்கத்தின் அதிர்வினால் வளர்ந்து பூமி, சூரியன் மற்றும் கிரகங்களாக மாறுகின்றன. உண்மையில் எண்ணற்ற துகள்கள் ஒன்று சேரும்போது பூமி உருவாகிறது. எண்ணற்ற மணற்கணங்கள் சேர்ந்து ஒரு தேசம் உருவாகிறது. மண் பூமி என்று அழைக்கப்படும் அந்த சுற்று வடிவ பொருளும் எண்ணற்ற அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் சேர்க்கையால் உருவாகியுள்ளது. மண்ணிற்கே தனது சொந்த உருவம் இல்லை. அதில் நீர், நீராவி, நெருப்பு ஆகியவை உள்ளன. மேலும் இதெல்லாம் சூரியனிலிருந்து மட்டுமே வர முடியும்.